ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சி அனைத்து வானமண்டலங்களையும் சோகத்தால் நிரப்பியது. அங்க பரலோகத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அடுத்தது தேவதூதர்கள், அடுத்தது மற்ற உலகங்கள் இருக்கிறது ஆண்டவருக்கு. அங்கேயும் நம்மை போல மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த அண்ட சராசரமே சோகத்தில் விழுந்தது. ஏனென்றால் இந்த பூமியிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம் நடந்துவிட்டது. மனிதர்கள் பாவத்தில் விழுந்தார்கள் இந்த பூமியில். இனி என்ன ஆகுமோ, இந்த மனிதனின் நிலை என்ன என்ற கேள்வி வந்துவிட்டது. அவன் படைக்கப்படும் பொழுது நித்திய ஜீவனை உடையவனாக, மறிக்காமல் அவன் நிச்சயமாக வாழ்வதற்காக அவன் படைக்கப்பட்டான். இவன் செய்த பாவத்தினால இனி மனிதனுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் வேற சொல்லிட்டார, இது புசிக்கும் நாளிலே நீ சாகவாய் என்று சொல்லிட்டார. இப்பொழுது அவனுடைய நிலைமை என்ன என்ற ஒரு கேள்வி வந்துட்டு, நாமும் மனம் திரும்பி குணப்பட்டால் பரலோகமே சந்தோஷப்படுது. ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. அவருடைய படைப்புகளிலே வந்தவர்கள் நாம் மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைய வரைக்கும் அவரை தொழுது கொண்டு வருகிறீர்கள். உங்கள் நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்பட்டு கொண்டது. ஒவ்வொரு நாளும் சாத்தானோடு போராடி ஆண்டவர் பக்கம் வந்து அவரை நாம் தொழுது கொண்டு அவர் சொற்படி கேட்டுக்கொண்டு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து பரலோகமே சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நாம் பாவத்தில் விழும்போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஒரு சிறிய பாவத்தில் விழுந்தா கூட கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. நோவா காலத்தில் மக்கள் செய்த பாவங்கள் அநியாயமாக இருந்தது. ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதவர்களாக போய்விட்டார். சாத்தான் வெகு தூரத்துக்கு கொண்டு போய்விட்டான். அந்த பாவங்களை பரலோகம் வரைக்கும் போய் எட்டி விட்டதாம். அவர் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. நாம் பாவத்தில் விழ விழ கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய முடிவு என்னமா இருக்கும், எப்படி போய் முடியும் என்பது அவருக்கு தெரியும். அதனால தான் நீ என்னோடு கூட இரு, பத்திரமா இரு, உன்னை அரவணைத்து நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவர் சத்தியத்தை கேட்டு நடக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வார்கள். ஆதாம் ஏவாள் விழுகைக்கு பின்னாடி தங்களுடைய கிரீடங்களை கூட தேவதூதர்கள், அவர்கள் வாசித்த கிண்ணறங்கள், இசைக்கருவிகள், இதையெல்லாம் கீழே வைத்து விட்டார்கள். தலையிலே வைத்த கிரீடங்களையும் கீழே வைத்து விட்டார்கள். அங்கு எப்பொழுதும் ஒரு துதிப்பாடல் பாடிக்கொண்டிருக்கப்படும். எப்பொழுதும் ஒரு கீத வாத்தியம் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கும். எல்லாமே ஆண்டவரை துதித்து போற்றி கொண்டிருப்பார்கள். அது கூட நிறுத்தப்பட்டு விட்டதாம். இங்கே மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது எந்த இசையும் கேட்கப்படவில்லை. சைலண்டா ஆயிடுச்சு பரலோகமே. மனிதன் பாவம் செய்ததற்கு பரலோகமே துக்கமாய் போய்விட்டது. அவங்களால சந்தோஷப்பட முடியல. யோசித்து பாருங்க, இங்க பரலோக பிதா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அவர்கள் தான் நம்ம சிருஷ்டித்தது. அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். அவர்களுடைய அன்பு என்னவென்று நமக்கு தெரியும். ஆனால் தேவ தூதர்கள் கூட அங்கு கவலையுற்றவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களும் நம் மீது எந்த அளவுக்கு ஒரு பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை பாருங்கள். அதுதான் அன்பு. காரணம் அன்பு. அங்க பரலோக வாசிகள் மத்தியிலே அன்புதான் நிலை கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்னது அது அங்கே இருக்கிறது. பரலோகத்தில் அப்படிதான் இருக்குது. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். பாவத்தின் காரணத்தினால இப்போது தேவனால் உருவாக்கப்பட்ட உலகம் இனி துன்பம், நோய் மற்றும் மரணத்தில் போக போகிறது. அவன் பாவம் செய்துட்டான். அந்த பாவத்தின் விளைவு என்ன? துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், நோய்கள், கடைசியாக மரணம். இந்த காரியத்தில் போய் விட போகிறான் மனிதன்.
இதனால் அவன் அழிய போகிறான். இந்த சூழ்நிலையில பரலோகமே ஸ்தம்பித்து நிற்கிறது. என்ன செய்வது, என்ன செய்வது, என்ன முடிவு இந்த உலகத்திற்கு? மனிதனுக்கு என்ன முடிவு? இவ்வளவு பயங்கரமான ஒரு பாவத்தை செய்துட்டான. பாவம் எந்த உலகத்திலும் இல்லையே, இந்த ஒரு பூமியிலே வந்து விழுந்து விட்டதே. ஏன் இந்த மனிதன் இப்படி தெரிந்து கொண்டான்? ஐயோ என்று அவர்கள் ஸ்தம்பித்து போய் நின்று விட்டார்கள். மனிதனை பார்க்க பாவமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளை பார்க்க பாவமாக இருக்கிறது. கர்த்தர் வந்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது கூட ஒளிந்து கொண்ட அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிட்டான். அதற்கு முன்பாக கடவுளோடு பேசினவன், முகமுகமாய் பேசினவன் ஆதாம் ஏவாள். ஆனால் பாவத்திற்கு பிறகு அவன் ஓடி ஒளிந்து கொள்ற அளவுக்கு போய்விட்டது. பாவத்தின் விளைவை பாருங்கள். இந்த மனிதர்களை எப்படி காப்பாற்றுவது? இதற்கு முடிவு என்னத்தான் இருக்கிறது? இப்படி என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ஒருவர் இருக்கிறார். அவர் தேவகுமாரன், சேனைகளின் மகிமையான கர்த்தர். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாவ மனிதனுக்காக மிகுந்த இரக்கம் வைத்தார் கடவுள். ஏன்னா ஏன் அந்த அளவுக்கு இரக்கம் வச்சார் தெரியுமா நம்ம மீது? வேதாகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். இங்கு கர்த்தருடைய குணங்களை காட்டுகிறது. அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயை உள்ளவர், சத்தியம் உள்ள தேவன் அவர். இன்னும் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆகையார் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஆதாம் ஏவாள் விழுந்து போயிட்டான். அவனை பார்க்கும்போது, அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கிறது. என்ன செய்வது? யார் அவனை காப்பாற்றக்கூடும்? மொத்தமாக அழித்து போவார்களே, என்ன செய்வது என்று இருக்கும் பொழுது இங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்றால் மிகுந்த கிருபையும் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை என்று நெகேமியால சொல்லப்படுது. இந்த 2 பேர் பாவத்தை செய்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கு ஆண்டவர் கைவிடவில்லை. ஏனென்றால் வெகுவாய் மன்னிக்கிறவர் அவர், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர், மகா கிருபை உள்ளவர். அவர் தன்னை ஒப்பு கொடுக்க முன்வந்து விட்டார். மனிதனின் பின் நிலைமையை குறித்து நினைத்து இரக்கம் கொண்டார் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் பெரிய மகத்தான நாமம். உலகமெங்கும் அறிக்கைப்பட வேண்டிய நாமம். அந்த சராசரமே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே உலகம் முழுவதும் அறிக்கை செய்யப்பட வேண்டிய நாமம். இப்போது இயேசு பாவிகளுக்காக பிதாவிடம் போய் பேசுகிறேன். இவன் பாவம் செய்து விட்டான், இவனுக்காக நான் மறிக்கிறேன் என்று ஆண்டவர் தன் ஜீவனை கொடுக்க போவதாக பிதாவிடம் சொல்றேன். 3 முறை அவருடைய மகிமையிலே பிரவேசித்தார் என்று எலன் ஒயிட் சொல்லியிருக்கிறார். நான் மரணத்தை அடையப் போகிறேன், ஆனால் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஆண்டவர் அங்கு பிதாவிடத்தில் சொல்றார். எல்லாமே அவர் சிந்த போகிற ரத்தத்தினாலே ஆகும் என்றும் அங்கு அறிக்கையிடப்படுகிறது. பிதா இயேசுவை குறித்து சொல்வதை கவனிங்க. இங்க நன்றா பாருங்க. இங்க ஆண்டவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் போன என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று பிதாவிட்ட சொல்றாரு. ஆனால் அவருடைய குணங்களை பாருங்க. மத்திய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பிதா என்ன அறிக்கையிடுறாரு பாருங்க குமாரனை குறித்து. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த நேசகுமாரனை பாவ மனிதர்களுக்காக மறிக்க ஒப்பு கொடுக்கணும். இப்ப பிதா அந்த ஒரு போராட்டம் நடுவில் வந்துருச்சு. அந்த பரமண்டலங்களில் இருக்கிற பரமபிதாவுக்கு ஒரு போராட்டம். ஒன்று மனிதர்கள் அழித்து போக வேண்டும், அல்லது தன் நேசகுமாரன் மனிதர்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். கடைசியாக தன் நேசகுமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த சித்தம் கொண்டார் பிதா. இங்க நன்றாக கவனித்து பாருங்க. பிதா தன் நேசகுமாரனை ஒப்பு கொடுக்கிறேன். நேசகுமாரன் என்ன சொல்றாரு? அவர் தான் முதலாவது என்ன சொல்றாரு? நான் போகிறேன் இந்த மனிதனுக்காக, என் ஜீவனை நான் கொடுக்கிறேன், அவர்கள் நித்திய ஜீவனை அடைய. 2 பேருடைய அன்பு எப்படிங்க நினைத்து பார்க்க முடியும்? எவ்வளவு ஆழமானது! பிதா வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அது நடந்திருக்க, அல்லது இயேசு கிறிஸ்து நான் போக மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் நடந்திருக்க. இருவரும் ஒரே மனதுடையவர்களாக மனிதனை ரட்சிக்க வேண்டும், பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு அவர்கள் சொல்கிறார்கள்.
நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் அந்த இறைவன். அந்த அன்பை எப்படி நாம் கணக்கிட முடியும்? யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு என்ன? ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி அவருடைய அன்பை ஆண்டவர் காட்டினார், பிதா காட்டினார். இப்படிப்பட்ட பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் முடிவை தூதர்களுக்கு மகிழ்ச்சி தரலை. இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் இயேசு மரிப்பது, அவர்களது தலைவர் மரிக்க வேண்டும் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னது, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்காக போய் மறிக்க போகிறாரா? அவர் யார்? அவர் அழிவில்லாதவராச்சு. ஆண்டவருக்கு தேவனுக்கு அழிவே கிடையாதாச்சு, மரணமே இல்லையாச்சு. எப்படி ஒரு மனிதனுக்காக அவர் மறிக்க வேண்டும்? அப்படி மறிப்பது அவர்களுக்கு அது மிகவும் மன கஷ்டமாக இருந்தது. தேவதூதருக்கு இந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படி நிறைவேறும் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து விளக்குறார் அந்த தேவதூதர்களுக்கு. இந்த என்ன விளக்குனாரோ, எப்படி அது நடக்கும் என்று நிறைவேறும் என்று அவர் விளக்கும் பொழுது அந்த தேவதூதர்கள்லாம் பிரமிப்போடும் மௌனமாகவும் கேட்டார். ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? இப்பேற்பட்ட அன்பா, தன்னை கொடுப்பதற்கு முன்பாக எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் பட வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்து. இதுவரை பரத்தில் போற்றுதலை போல இந்த பூமியில் அவர் வரும்போது அந்த போற்றுதல் இருக்காது. பரலோகத்தில் அவர் மகிமை இருந்தது. இப்பொழுது பூமியில் நடக்கும்போது அவர் மகிமையா இருக்க முடியாது. சாதாரண ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அழியா தன்மை பரலோகத்தில் இருக்குது. இப்ப அழியிற தன்மை அவருக்கு இருக்குது. மரணம் அடைய வேண்டும். அவர் தாழ்மையாக நடக்க வேண்டும். பிறகு மரணம் இவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர் பரலோகத்தில் மகத்துவம் என்ற உயர் பதவியை விட்டுட்டு இந்த பூமியில் தோன்றி ஒரு மனிதனின் நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விளக்கி சொல்லப்படுகிறது அந்த தேவதூதர்கள்கிட்ட. மேலும் மனிதர்களுடைய பல்வேறு சோதனைகளை தனது சொந்த அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் பிறந்ததிலிருந்து எப்படி வாழ வேண்டும் என்று காட்டினார். அதுபோல அவர்கள் என்ன கஷ்டப்படுகிறார்களோ அதை தானும் கஷ்டப்பட்டார். அந்த மனிதர்கள் கைகளிலேயும் ஒப்படைக்கப்படுகிறார். கடைசியாக துன்மார்க்கர்களின் கரங்களில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று தேவதூதர்களுக்கு சொல்லப்படுகிறது. தகாத வார்த்தைகளால் அவரை பேசுவாங்க. இதெல்லாம் தேவதூதர்கள் காதார கேட்டாங்க. நடக்கிறதுக்கு முன்பாக அவரை குட்டுவார்கள், அவரை கன்னத்திலே அறிவார்கள், அவர் முகத்திலே இச்சித்து போவார்கள், அவரை சாட்டையால் அடிப்பார்கள், கடைசியாக ஆணிகளை எடுத்து கரங்களிலும் கால்களிலும் அடிப்பார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த தேவகுமாரனுக்கு நடக்கும், மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்றால் என்ற ஒரு செய்திகளை இங்கு இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொல்கிறார். சகித்து கொள்ள முடியாத ஒரு மரணத்தை அவர் அடைவார் என்றும் சொல்லப்படுகிறது. பரலோகத்திற்கும் பூமிக்கும் நடுவே அவர் சிலுவையிலே தொங்குவார். ஒரு குற்றவாளியாக தொங்குவார். அவர் கால் தரையில் படவில்லை, சிலுவையிலே தொங்கிட்டு இருக்கிறார். பூமிக்கும் பரலோகத்திற்கு நடுவில் நிற்கிறார், தொங்கிட்டு இருக்கிறார், குற்றவாளியா நிற்கிறார். இப்படியெல்லாம் அவர் பட வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பல மணி நேரங்களாக அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லப்பட்டது அவர்களுக்கு. இந்த உலகத்தின் பாவத்தின் சுமைகளை அவர் மீது சுமர வேண்டும். இதெல்லாம் முன்னாடியே சொல்றார் இந்த மீட்பின் திட்டத்தில். இதை கேட்க கேட்க தேவதூதர்களுக்கெல்லாம் ஒரு பிரமிப்பு, ஆச்சரியம். எப்படி தன்னை தாழ்த்துகிறார், இவ்வளவு பாடுகளை எப்படி அவர் படப்போகிறார், எல்லாம் மனிதனுக்காகவா? என்ன ஒரு ஆச்சரியமான அன்பு! இதை பிதாவும் அறிவாரே, அவரும் ஒப்பு கொடுக்கிறாரே தன் குமாரனை. ஆச்சரியப்படுகிறார்கள் தேவனுடைய அன்பை குறித்து. விவரிக்க முடியவில்லை. இந்த திட்டங்களை அறிவித்த போது தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக நாங்க போனோம், நீர் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. இதுல நாம் முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், மனிதர்களுக்காக, சாதாரண ஒரு மனிதனுக்காக பிதா தன் குமாரனை ஒப்பு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நான் போகிறேன், மரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தேவதூதர்கள் நாங்கள் போகிறோம் ஆண்டவரே உமக்கு பதிலாக சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னங்க? அன்பு. நம் மீது வைத்த அன்பு, அந்த இயேசு வைத்த அன்பு மிகப்பெரியதுங்க, மிகப்பெரியது.
இந்த அன்பிய காரணமாக எல்லாரும் நமக்காக ஜீவனை கொடுக்க விரும்புகிறார்கள். இன்றைய வரைக்கும் தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பரலோகத்திற்கு நாம் திரும்ப உயிர் தெழுந்து போகும்போது நமக்கு இன்னமும் பணிவிடை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை மகத்தான அன்பு! அது மட்டுமல்ல, பரலோகத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்மை மீட்டு கொண்டு போறதுக்காக அவர்கள் ஒரு வரவேற்பு கொடுக்கிறது போல பரலோகத்திலிருந்து வராங்க. அவர்கள் அங்கிருந்து இந்த பூமிக்கு வந்து நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறார்கள். எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் நாம், எவ்வளவு விசேஷமானவர்கள் நாம். இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாருங்க. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நமக்காக செஞ்சிட்டார். அன்பை பொழிந்து விட்டார், தன்னையே கொடுத்து விட்டார். அவர் எல்லா பாடுகளையும் பட்டு விட்டார் நமக்காக. இனி நம்ம இடத்துல அவர் எதிர்பார்ப்பது பரிசுத்தமாய் வாழ்ந்து நீ என்னோடு கூட நித்திய காலமாய் வாழ வேண்டும். உனக்காக நான் இந்த பரலோகத்திலே அழைத்து போவது மட்டுமல்ல, அந்த பரலோகத்தில் உனக்காக ஸ்தலங்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். என்னோடு கூட வாழ்வதற்காக உனக்கு வீடுகளை கட்டி வைத்திருக்கிறேன். இந்த அன்பெல்லாம் எங்க விவரிக்கணும்? நீ எப்படி ஆகிலும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு சாத்தானை வெற்றி கொண்டு என் பலத்தின் மூலியமாக நீ பரலோகத்திற்கு வந்துவிடு என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நாம் யார்? 1 கொரிந்தியர் 4:7 அன்றையும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார் என்று கேட்கப்படுகிறது. கர்த்தர் தான். நாம் விசேஷம் உள்ளவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். நாம் கைவிடப்படவில்லை. தேவனால் அரவணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் கடைசி வரைக்கும் வாழ்ந்து விடுவோம். தேவ தூதர்கள் யாரும் அவருடைய இந்த விலைக்கு கூறும்பொழுது அவங்க யாரும் வணக்கமாக விழுந்துட்டாங்க. அவருடைய பாதத்தில் வணக்கமாக விழுந்து நாங்கள் போகிற மனிதர்களுக்காக மறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மனிதர்களுடைய பாவத்தை, அந்த பாவ கடனை தேவ தூதர்களால் அடைக்க முடியாது. தேவகுமாரன் மட்டுமே அந்த பாவ கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசுவுக்கு நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களையும் கருத்தாய் கூர்ந்து பதிவு செய்ய வேண்டும். இந்த தேவதூதர்கள் இந்த உலகத்தில் அவர் இருந்தப்ப ஒவ்வொரு காரியங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் குறித்து வைத்தார்கள் அந்த தேவதூதர்கள். இதெல்லாம் முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இந்த தேவதூதருக்கு சொல்கிறார். ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளே செல்லும்போது ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்பொழுது அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும் போது பல பிரயாசங்கள் பண்ணப்படும். துன்மார்க்கர்களுடைய துன்பங்களை அவர் தாங்கிக்கணும். அந்த மனிதன் மீட்க வேண்டும் என்றால் இத்தனையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இதையெல்லாம் விவரிக்கிறார் இயேசு கிறிஸ்து தூதர்களுக்கு. இயேசு பரிசுத்தமான துக்கத்தோடு அந்த தேவ தூதர்களை ஆறுதல் படுத்துறார். என்ன ஆறுதல் படுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ துன்பங்களை நான் பட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்லி முடித்தோன்னே அவர்கள் துக்கத்தோடு இருக்காங்க. நான் போகிறேன்றாங்க. நீங்கள் வேண்டான்றவரை நாங்கள் போகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். என்ன வார்த்தை என்றால், மீட்பின் தொகை அதிகமாக இருக்கும். நான் போய் மனிதனுக்காக மறிக்கும் பொழுது அதன் பலன் அதிக ஆத்துமாக்களை நான் சம்பாதிப்பேன். அதிகமாக. அதாவது யோவான் அந்த காட்சியை பார்க்கும்போது யோவான் அவர் சொல்றாரு, 1,44,000 பேர் தனியாக பார்த்தேன். அதற்கு பின்னாக எண்ணக்கூடாத ஜனங்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த எண்ணக்கூடாத ஜனங்கள் 1,44,000 பேர்கள், இவர்கள்லாம் யாரால பரலோகத்துக்கு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் அந்த பலியினால தான். இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக சிந்தின ரத்தத்தினால தான். அவர் சுயமாய் சம்பாதித்த அந்த ஆத்துமாக்கள், அவர் இந்த உலகத்தில் வந்ததுனால தான் அத்தனை பேர், கோடி 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 பேர் வந்து பரலோகத்துக்கு வரப்போறாங்க. அந்த தொகை அதிகமாக இருக்கும் என்று அங்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி தேவதூதர்களுக்கு சொல்லியார். அதே நேரத்தில் மரணத்தின் சக்தியையும் அழிப்பார் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த மரணம் இனிமே இருக்க போவதில்லை, இதோடு முடிஞ்சிருச்சு. இதையும் நான் அழிப்பேன். அந்த மரணத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானையும் அழிவான் என்றெல்லாம் ஆண்டவர் விளக்கி கூறுகிறார். தேவதூதர்கள் மீட்கப்பட்டவர்கள் நித்தியமாக பரலோகத்தில் இருப்பாங்க. ஆனந்த சந்தோஷத்தோடு களி கூறுவார்கள் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு, தேவ தூதர்களோடு, பரிசுத்தவான்களோடு. இனி சாத்தானவனை சார்ந்தவர்களும்
நிச்சயமாக அழிந்து போயிடுவாங்க. அவங்களால எந்த தொல்லைகளும் இருக்காது. புதிய பூமியில் அவர்கள் எந்த விதமான ஒரு அடிச்சுவடுகளும் இல்லாமல் போவார். அவர்கள் இருக்கவே மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு. புதிய பூமியில் ஆண்டவரோடு பரிசுத்தமான ஜனங்கள் மாத்திரம் நீடிய காலமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார். பரலோகத்தில் இனி சமாதானத்தை குலைத்து போடுகிறவர்கள் ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டேன், இனி கெடுப்பார் ஒருவரும் இல்லைன்ட்டு. இந்த உலகத்துல தான் கெட்டு போய் வீணான பெரும் சோதனைக்குள்ளாக ஆகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. இந்த உலகத்தை அழிக்கும் போது ஆண்டவர் அந்த முடிவு எல்லாமே, அந்த பல சோதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும். இனி சமாதானம், சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். இந்த மீட்பின் திட்டத்தின்படி கை கூறுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தேவதூதர் சொல்றார். இந்த மீட்பின் திட்டம் இதுதான். இதனால நீங்க களி கூறுங்கள் என்று ஆண்டவர் அவரை சமாதானப்படுத்தின. தேவதூதர்களுக்கு கொஞ்சம் சமாதானம் வந்தது. அதன் பிறகு மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு பரலோகத்தில். அந்த ஒரு தேவன் மனிதர்களுக்காக மரிக்கும் போது இவ்வளவு பெரிய மீட்பின் தொகை, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பரலோகமே காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எப்போ இந்த உலக சரித்திரம் முடியும்? இயேசு கிறிஸ்து ஆவலா காத்துக்கிட்டு இருக்கார். நம்மளோட எப்போ முகமுகமாய் அவர் சந்தித்து பேசுவோம் என்று பிதா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்போ பரலோகமே, அண்ட சராசரமே, மற்ற மனிதர்கள், உலகங்கள் எல்லாமே ஆவலோடு காத்துட்டு இருக்கு. நாம எப்போ அவர்களோடு சந்தோஷமாக இருப்போம் என்று. மனிதர்களால் அப்படி காத்து கொண்டிருக்க முடியாது, பாவ மனிதர்களால். ஆனால் பரலோகத்தை வாசிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு உள்ள பரிசுத்தவர்கள் நம்மை பார்த்து கவலைப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள். நாம் பாவத்தில் விழ அவர்களுக்கு துக்கமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களை குறித்து அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். ஒரு ஆத்மாவை குறித்து பரலோகமே சந்தோஷப்படுகிறது என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவ்வளவு ஆவலாக அங்கிருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்போ வருவோம். அதனால தான் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் தவணை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அறகுறையா உள்ளவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. சீக்கிரமா ஒழுங்காயிடுங்க. பின்னான காரியங்களே அவருக்கு முன்னாடி தெரியும். இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவிக்க போகிறது என்பதையெல்லாம் முன்னாடியே அவர் அறிவார். அவர் அறிகிறதுனால சீக்கிரமாய் மனம் திரும்பிடுங்க. அந்த காலகட்டம் உங்களிடத்தில் வந்ததென்றால் பெரும் சோதனைக்குள்ளாக ஆவீர்கள். இன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு சீக்கிரமாய் தேவனிடத்தில் நெருங்கி ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மீட்பின் திட்டத்தில் களி கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். சந்தோஷப்படுங்கள் என்று தேவதூதர்கள் சொல்றார். அதன் பிறகு மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டானுச்சு. உடனே தேவதூதர்கள் துதித்தார்கள், தொழுது கொண்டார். அவர்கள் ஒரு துதி பாடலை ஒன்று எழுப்பினாங்களாம் பரலோகத்தில். அந்த பாடல் என்னவென்றால், தேவன் மனிதர்களுக்காக கிருபை அளித்தாரு, பிதா தன் குமாரனை மறிக்க கொடுத்தாரு, தன்னை தாழ்த்தினாரு, விழுந்து போனவர்களுக்கு பலியானாரு. இப்போ ஏற்பட்ட ஒரு பாடல் எழுப்பினதான் அந்த இயேசு கிறிஸ்து தேவதூதர்களுக்கு இந்த மீட்பின் சம்பவங்களை குறித்து சொல்லும்போது, திட்டங்களை குறித்து சொல்லும்போது அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இப்படி ஒரு பாடலை பாடினார்களாம் தேவதூதர். பார்த்தீங்களா, நம்மை குறித்து எவ்வளவு சந்தோஷம். அது மட்டுமல்ல, தேவதூதர்கள் இடைவிடாமல் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இரவு நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருப்போம், நல்லா அமைதியாக தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அவர்கள் விழித்திருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தேவ கட்டளையின்படி சாத்தான் நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணக்கூடாது என்று அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் இரவு நேரத்தில் ஜபம் பண்றோம் பாருங்க, ஆண்டவரை இரவு முழுக்க எங்களை பாதுகாத்தல்னு ஜபம் பண்றோம் பாருங்க. அந்த ஜபம் உடனடியாக அந்த நொடியிலே பரலோகத்துக்கு எட்டுகிறது. அந்த நொடியிலே ஆண்டவர் தேவதூதர்களை நம்ம இடத்தில் அனுப்பிவிடுகிறார். அந்த இரவு முழுக்க வீடு சுற்றிலும் வீட்டுக்குள்ளேயும் தேவதூதர்கள் அங்கு பாதுகாக்கிறார்கள் நம்மளை. அவர்கள் பாதுகாப்பு இல்லைன்னா சாத்தான் உள்ள எதை வேணுமா செஞ்சுட்டு இருக்கோம், எப்படி எந்த ரூபத்தில் வேணுமா நம்மளை தொல்லை கொடுப்போம். இதெல்லாம் அவர்கள் தடுத்து நிறுத்தி நாம் அமைதியாக தூங்கி காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அன்பினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு தேவதூதர்களை அனுப்புகிறார். எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா ஆண்டவருடைய அன்பு. ஆதி காலத்திலிருந்து மிருக பலிகள்லாம் கொடுக்கப்பட்டு வந்தது. பாவம் செய்தால் மிருகம் பலியாக வேண்டும். தேவகுமாரனின் பலியை மாத்திரமே அந்த தேவன் மனிதர்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடிகிற சூழ்நிலை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த ஆட்டு பலி, மிருக பலி இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டும். இப்படித்தான் நடக்கும். எல்லாத்துக்கும் பதிலாக அவரே பலியாகுவார். அதற்கு முன்னாடி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கு. மிருக பலிகள் ஆசாரியனிடத்தில் ஒரு ஆட்டை கொண்டு இந்த ஆட்டு கழுத்து அறுப்பாங்க பார்த்தீங்களா. அறுக்கிறது ஆசாரியன் கிடையாது. ஆடை கொண்டு வரோம் பார்த்தீங்களா,
வாங்கி கொண்டு வராமல் தன் பாவத்துக்காக அவன் தான் கழுத்தை இறக்க வேண்டும். ஆசாரியன் அந்த ரத்தத்தை எடுத்து உள்ளே போவான், பாவத்திற்கு அவன் மன்னிப்பு பெற்றுக் கொடுப்பான். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பலி என்ன செய்யுதுன்னா, இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அது இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவரை என்ன செய்யறாங்க, அதே மனிதர்கள் அவரை சிலுவையில் அடித்து ரத்தம் சிந்த வைக்கிறார்கள். இந்த மிருக பலிகள் ஒழிய வேண்டும் என்றால் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தாக வேண்டும். இவர் அதற்கு பதிலாக பலியாக வேண்டும் என்று தான் தேவனுடைய திட்டம். அந்த பலிதான் மொத்த பாவிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் தேவன், உண்மையான தேவன் யார் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற தேசத்தார்கள் வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஏதோதியோ சூரியத்தை பார்த்து வணங்கினாங்க, ஏதோதியோ வணங்கி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் காலை வைத்தார் பாருங்க, அவர் யார் என்று காட்டினார் பாருங்க, அவர் சீஷர்கள் எழுப்பி பிரகாசித்தார்கள் பாருங்க. அன்றையிலிருந்து உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது என்று காட்டப்பட்டது. அந்த அந்நிய தெய்வங்களை வணங்கின எத்தனையோ பேர் உண்மையான இயேசு கிறிஸ்துவை வணங்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் உதவியாளர்கள், ஊழியர்கள் நம்ம இடத்துல வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றாங்க இந்தியாவில். அதனால இவர் வந்தாக வேண்டும் உலகத்தில். இந்த பாவ மனிதர்களுக்காக பலியாக முடியாது, மனிதர்களால் முடியாது, தேவ தூதர்களால் முடியாது, ஆண்டவரால் மாத்திரம்தான் இது முடியும் என்று ஆண்டவருடைய பெரிய திட்டம். கிறிஸ்து தேவனுடைய வடிவில் இருக்கிறார். அவர் தமது பிதாவின் பதிக்கப்பட்ட உருவமாக இருந்தார். வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உட்புறத்திலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு சமமாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம்னா தேவனுடைய அர்த்தம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. கர்த்தா தேவன், வல்லமையுள்ள தேவன். அடுத்தது பாருங்க, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இத்தனைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம், இத்தனை நாமமும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. வல்லமையுள்ள தேவன். அப்ப அப்பேற்பட்ட தேவன் சிங்காசனத்தை விட்டு நான் மனிதனுக்காக போயாக வேண்டும் என்று வந்தார். நான் பலியாக வேண்டும், என்னையே நான் பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தன் ஜீவனை கொடுக்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனை கொடுக்கவும் முடியும், ஒரு ஜீவனை எடுக்கவும் முடியும். ஆனால் அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்து அவர் சித்தத்தின்படி, சொந்த சித்தத்தின்படி செய்தார். அவர் ஜீவனை கொடுக்க முடியும், எடுக்க முடியும். ஆனால் மனிதர்களுக்காக அவர் என்ன செய்யறாரு, தன் ஜீவனை கொடுக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆழ்ந்த அன்பு பாருங்க. எத்தனை பேரை உயிரோட எழுப்பினார். ஏன் இந்த கடைசி காலத்துல இயேசு 2வது முறையில எத்தனையோ பரிசுத்தவான்கள் உயிரோட எழும்ப போகிறாங்க. ஆனால் அவர் தன் ஜீவனை மனிதர்களுக்காக கொடுக்கிறது பாருங்க, எவ்வளவு பெரிய மேலான விஷயம். முடிவில்லா அன்பு, ஒரு அற்புதமான கிருபை. இதனால விழுந்து போனவர்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. யூதர்கள் மிருக பலிகளை செலுத்தினது இவருடைய பலியை சுட்டி காட்டுறதுக்கு தான். யூதர்கள் அன்றைக்கே மிருக பலிகளெல்லாம் செலுத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது அது இயேசு கிறிஸ்துவுக்காக என்று. அதே இயேசு கிறிஸ்து எப்படி அவர்கள் ஆதி காலத்திலிருந்து மிருக பலிகளை யாருக்கு செலுத்தினாங்களோ, அதே தேவன் உலகத்துல மனுஷனா வந்ததுக்குள்ள தெரியாம போயிட்டாங்க, புரியாம போயிடுச்சு. சடங்காச்சாரங்கள் எல்லாம் இயேசுவை சுட்டி காட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், சடங்காச்சார பிரமாணங்கள் எல்லாம் அதை எழுத சொன்னது இயேசு கிறிஸ்து தான். அவரை குறித்து மட்டுமே அதில் சுட்டி காட்டுது. ஆதாம் காலத்திலிருந்து பிறகு அந்த ஜனங்களிலிருந்து ஒரு யூத ஜனங்கள் ஒன்று தனியாக பிரிக்கப்பட்டுச்சு. அது தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. அவர்கள் யாவரும் மீட்பர் வருவார், மேசியா வருவார் என்று நம்பினாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வம்சம் வம்சம் வம்சம், பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக சொல்லி கொண்டே இருந்தாங்க. மேசியா ஒருத்தர் வருவார், நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்மளை ரசிக்கிறதுக்கு மேசியா ஒருத்தர் வருவார்னு சொல்லியே வந்தாங்க. மேசியா வந்து கூட நம்பாது போயிட்டாங்க. அவர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். இத்தனைக்கும் அந்த மேசியா கண்களுக்கு மறைவாக இல்லை, எங்கேயோ ஒரு தூரத்திலிருந்து மேசியா ஒளிந்து கொண்டு இல்லை, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே வாழ்ந்தார். அத்தனை கண்களும் அந்த மேசியாவை பார்த்தது, அவருடைய அதிசயமான கரங்களை பார்த்தது, அவர் அதிசயமான போதனைகளை பார்த்தது. ஆனால் ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை. இவர் மேசியா தான் என்று அவர்களால் நம்ப முடியாமல் போச்சு. ஆதாம், ஆபேல், சேத்து, ஏனோக்கு, நோவா, விசேஷமாக மோசைக்கு, உலகத்துக்கே ஒரு மீட்பர் ஒருத்தர் பலியாவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டுச்சு அவங்களுக்கெல்லாம். இவைகள் யாருமே கிறிஸ்துவை மட்டுமே முன்னிறுத்து காட்டியது.
பவுல் கூட பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் பேசினார். கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி வருது பவுல் பேசும்போது. அவர் தன்னை உயர்த்தவில்லை, கிறிஸ்துவை உயர்த்தினார். அதே போல எல்லாமே கிறிஸ்துவை உயர்த்தி காட்டினது வேதாந்தத்தில். ஆதியிலிருந்து ஆதாமிலிருந்து எல்லா புஸ்தகங்களும் கிறிஸ்துவை தான் உயர்த்தி காட்டினது. முற்பிதாக்கள் கிறிஸ்துவை நம்பினார்கள். மத்தியஸ்தர் ஒருவர் பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் வேண்டும் என்று பலிகள் மூலமாக சுட்டி காட்டப்பட்டுச்சு. அந்த மத்தியஸ்தர் ஒருத்தர் வேணும். ஆரம்பத்தில் ஆசாரியன் என்ற ஒரு மத்தியஸ்தன் இருந்தான். மிருக பலிகளை கொண்டு வந்து செலுத்தும் போது அவன்தான் அவர்களுக்காக மன்றாடி பல காரியங்களை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவனுடைய காரியமாக இருந்தது, ஆசாரியனுடைய காரியமாக. அந்த ஆசாரியன் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் தான் அவன் வேலை இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தோன இந்த ஆசாரியனுடைய வேலையை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு மத்தியஸ்தர் யார்? பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது யார்? அவர் ரத்தம் சிந்திவிட்டார். எல்லா ஜனங்களுக்கும், உலக மனிதர் அத்தனை பேருக்கு ரத்தம் சிந்திவிட்டார் ஒரே நேரத்தில். இன்றைக்கு யாராகியும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் ஆட்டையோ எதையும் கொண்டு வர தேவையில்லை. அந்த சிந்தின ரத்தத்தை நோக்கி அவன் கண்கள் பார்க்க வேண்டும். எனக்காக என் தேவன் இயேசு மரித்தார், ரத்தம் சிந்தினார். அதற்கு பதிலாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இனி பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அதனால தான் மத்தியஸ்தர் ஒருவர் இடைவிடாமல் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என் பாவங்களை சுத்திகரித்து ஒழுங்குபடுத்தும் ஆண்டவரே என்று நீங்கள் கதறி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணும்போது அவர் ஆவியானவரை அனுப்பி உள்ளத்திலே சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொண்டு போய் இயேசுவின் இடத்திலே கொண்டு போய் விடுகிறார். இயேசு நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசி பாவங்களை மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. கிருபையின் கால கதவு மூடப்படுகிற வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பாவமற்றவராக இருந்தார். வாழ்நாள் முழுவதும் ஒரு பாவம் யாருமே அவரிடத்துல பாவமே பார்க்க முடியும். இந்த உலகத்துல வாழும்போது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு, இப்படி வாழலாம், நானும் உங்களை போல மனுஷனா வந்தேன், இப்படி வாழலாம், நீங்க வாழ முடியாதுன்னு சொல்லாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க 10 கற்பனைக்கு இப்படி ரொம்ப கஷ்டம் தான் ஏன் அவருக்கு நம்ம கொடுக்கணும், அது கடினமா இருந்தா ஏன் அதை நம்ம மனிதனத்துல இதை கை கொள்ள அப்படின்னு சொல்லணும். அது முடியாவிட்டால் ஆண்டவர் அதை வைத்திருக்க மாட்டாரு, மனுஷனால் முடியாவிட்டால் அதை கொடுத்திருக்கவே மாட்டாரு. இதுதான் என்னுடைய கட்டளை, இதன் பண்ணி நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிய வேண்டியதானே, அவரால் முடியுமானா முடித்து காட்டினார். அவரு உலகத்துல கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு காட்டினார். நம்மள மாதிரி மனுஷனா இருந்து வளர்ந்து காட்டினார். அவர் பைபிள்ல பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் என்னை யார் குற்றப்படுத்தக்கூடும் கேட்கிறார் ஒரு கேள்வியை. எவனா பதில் சொல்ல முடிஞ்சதா? அந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தன் ஆமாண்டவர் நீ இந்த பாவத்தை செய்து சொல்ல முடிஞ்சதா? ஒருத்தவன் பதில் சொல்ல முடியாது. இது கூட இல்லை, இன்னும் பெரிய ஒரு விசேஷமான ஒரு வசனம் இருக்குது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அப்போது பிலாத்து பிரதான ஆசாரியர்களும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று யார் சொல்றா சாட்சி? பிலாத்து சொல்றான் பாருங்க. பிலாத்து அவரிடத்துல பேசி பல கேள்விகளை கேட்கும் போது அந்த ஒரு காரியத்தை நிமித்தமே அவன் உணர்ந்துட்டான், இவரிடத்துல எந்த பாவமும் கிடையாது, பாவம் இல்லாத ஒரு மனுஷன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வாயாளி, அவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கு வேதாந்தத்தில் எழுதப்பட்டு இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு பிறகும் நாம் அதை படித்து சொல்லிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். பிலாத்து சொன்ன வார்த்தை பாருங்க, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. பிலாத்து மட்டும் குற்றம் காணல, ஏரோது கூட சொல்லிட்டாங்க, இவரிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லைன்னு சொல்லிட்டு ஏரோதே சொல்லிட்டான். அப்ப எப்படி இந்த உலகத்துல ஆண்டவர் எப்படி வாழ்ந்திருக்க முடியும், எப்படி வாழ்ந்தார் என்பதை நமக்கு விரிவாக காட்டுறார். நீ என்னிடத்தில் அன்பா இருக்க விரும்பினா என் கற்பனைகளை கை கொண்டு, அது கடினமாக இருந்தால் அந்த கட்டளை கொடுத்திருக்க மாட்டேன். நம்மளால் முடியும் என்று தீர்மானம் எடுத்தால் நிச்சயமாக முடியும். தேவனுடைய பலத்தின சாத்தானே அவன் மீது வெற்றி அடையத்துக்கு நம்ம பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். தேவனுக்கும் ஆதாமுக்கு இருந்த அந்த தொடர்பு அப்பயே துண்டிக்கப்பட்டுச்சு. அதற்கப்புறம் ஒட்ட வைக்கணும்னா இயேசு கிறிஸ்து தான் ஒட்ட வைக்க முடியும். அவர் வந்தார். இனி நமக்கு பரலோகத்தில் நிச்சயமாக தேவனோட அந்த பழைய தொடர்பு இருந்துச்சு பாருங்க, ஆதாமுக்கும் தேவனுக்கும் இருந்த தொடர்பு. இப்போ பரலோகத்துக்கு நாம் ஆண்டவரை அழைத்து கொண்டு போகும்போது அந்த தொடர்பு புதுப்பிக்கப்படுகிறது. முகமுகமாய் நாம் பேச போகிறோம் தேவனிடத்தில்.
இன்றைக்கு தேவனிடத்தில் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி அந்த தலையை குனிஞ்சிட்டு தான் நம்ம வேண்டுறோம். ஆனால் பரலோகத்தில் முகமுகமாய் ஆண்டவரை தொழுது கொள்கிற காலம் வரும். அந்த தொடர் துண்டித்து போன தொடர்பை புதுப்பிக்க போகிறார் கிறிஸ்து. அதனால தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். பாவத்தின் பயங்கர விளைவு என்னவாக இருக்கும் என்பதை மனிதன் அறிய முடியாது. தேவன் அறிந்ததுனால தான் தன்னை பலியாக்கி அவனை மீட்டுக்கிட்டு தன்னை தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். அவரை எவ்வளவாய் நேசிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். அவருக்காக என்னவெல்லாம் நாம் தியாகம் பண்ண வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். தியாகத்தில் தான் இருக்குது. நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்றால் அவருக்காக தியாகம் செய்வது. நான் இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது அவருக்காக நீங்கள் தியாகம் பண்ணுகிறீர்கள். இதெல்லாம் தேவதூதர்கள் நோட் பண்ணுறாங்க, பதிவு பண்ணுகிறார்கள். இதெல்லாம் தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை, என் ஜனம் என்று உரிமையோடு சொல்லுவார். வேறுபட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாமும் தீர்மானம் எடுப்போம். தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.